ஹேர் இண்டஸ்ட்ரி பொறுத்தவரை FDA அப்ரூவ்ட் லேசர் தெரப்பி இது வந்து உங்களுக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸோ எதுவுமே உங்களுக்கு இருக்காது. திஸ் இஸ் மேஜர்லி வந்து நம்மளோட ஹேர் ஃபாலோட ஸ்டார்டிங்கில் இருக்கிற ஸ்டேஜஸில் வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல் ஆகும். I really love it. So ஆமா. it blends with my hair. It blends with your hair. இதே நீங்கள் சர்ஜரி பார்க்குறீங்கன்னா எனிவேஸ் ஒரு 6 to 8 monthsல தான் ரிசல்ட்டே லைக் க்ரோத் வரப்போகுது. இது ஒரு 1 hour 2 hourல முடிஞ்சிடும். ஃபுல்லாக பால்ட் ஆகிடுச்சுன்னா டிரான்ஸ்பிளான்ட் நார்மலி வில் நாட் ரெக்கமெண்ட். ஓகே, ஸோ பாதி முடி இருக்குது, பாதி முடி போயிருக்குன்னா தட் இஸ் த ஐடியல் கேஸ் ஃபார் டிரான்ஸ்பிளான்ட். Hi ma'am. So I want to know more about your lifestyle and everything to start with. Yeah, okay. So I work for media. So I am exposed to lights. So நிறைய லைட் இருக்கும் அண்ட் பொல்யூஷன் கண்டிப்பாக வெளியே அவுட்டோர் ஷூட்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும். ஐ எம் ஃபேஸிங் ஹேர் லாஸ் பயங்கரமாக எனக்கு இருக்குது. அண்ட் இன்றைக்கி ஹேர் வாஷ் பண்ணால் நெக்ஸ்ட் டே அவ்வளோதான். அதில் வந்து அதுக்குள்ளே வந்து ஸ்கேல்ப்லாம் ஆயிலி ஆகுற மாதிரி ஆகிடுது. இல்லைன்னா டேண்ட்ரஃப் வந்து எனக்கு ப்ரிடாமினண்ட்டாக வந்துகிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி எனக்கு கோப் பண்ணுறதுன்னு தெரில. இட்ஸ் லைக் ஸோ இங்கே ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து காம்பினேஷனாக தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ டேண்ட்ரஃப் எல்லாமே வி வில் ட்ரீட் டுகெதர் ஒன்லி. டேண்ட்ரஃப் அலாங் வித் ஹேர் லாஸ் எல்லாமே இட் வில் பி அ காம்பினேஷன் ட்ரீட்மெண்ட் ஒன்லி. ஸோ இப்போ நீங்கள் சின்ஸ் யூ டோல்ட் அபவுட் யுவர் லைஃப் ஸ்டைல் ப்ராப்பர்லி இட் இஸ் ஈஸி ஃபார் அஸ் டு ட்ரீட். சி ஜஸ்ட் ஹேர் லாஸ் வந்து உங்களுக்கு இப்போ லைஃப் ஸ்டைல்னால மட்டும் அப்படிங்கிறதுனால இட் இஸ் ஈஸி டு ட்ரீட் ஆல்சோ. வில் ஹாவ் அன் எக்ஸாமினேஷன். அதுக்கப்புறமா இஃப் யூ வில் நீட் ப்ராடக்ட்ஸ் ஒரு உங்களுக்கு டைரெக்டாக ட்ரீட்மெண்ட்டே தேவையா எல்லாமே வி வில் கம் டு அ கன்க்ளூஷன். தின்னிங் ஆக்டிவாக தான் இருக்குது மேம் உங்களுக்கு. சி கேன் யூ சி தட்? அதாவது ஒரு ஹேர் திக்காக இருக்குது, தி அதர் ஸ்ட்ராண்ட்ஸ் இட் இஸ் தின் அண்ட் யூ கேன் ஆல்சோ சி dandruff in that. நம்ம பெருசாக நிறையெல்லாம் பார்க்கல, ஜஸ்ட் இந்த உங்களுக்கு அந்த பார்ட்டிஷன்லேயே இவ்வளோ விசிபிளாக இருக்குது. அண்ட் யூ ஆல்சோ ஹாவ் க்ரே ஹேர் a lot. யா, ஸோ அதுக்குமே நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணும். அதாவது ஆல்ரெடி இருக்கிற க்ரே ஹேர் வந்து நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. பட் இதுக்கு மேலே க்ரே ஹேர் அப்பியர் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணும். Okay. There's no dust in that. Yeah, so premature grayingக்கு you don't have to worry about it. ஸோ இப்போ நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறது வந்து உங்களுக்கு காம்பினேஷன் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் தான். சின்ஸ் உங்களுக்கு டேண்ட்ரஃபும் இவ்வளோ ப்ரீடாமினண்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து இட் இஸ் கோயிங் டு ஹாவ் 4 steps. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ஸ்கேல்ப் டீடாக்ஸ். ஸ்கேல்ப் டீடாக்ஸில் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு டேண்ட்ரஃப் பீல் அப்ளை பண்ணி ஸோ டேண்ட்ரஃப் ரிமூவ் பண்ணிடுவாங்க. அதாவது உங்கள் போர்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணிடுவாங்க. நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம், நம்ம ஹேருக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். எவ்ரி திங் வில் லீவ் செடிமெண்ட்ஸ் இன் யுவர் ஸ்கேல்ப். ஸோ அது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து வில் க்ளீன் யுவர் போர்ஸ் தரோலி. ஸோ செகண்ட் ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லேசர் தெரப்பி. ஸோ லோ லெவல் லேசர் தெரப்பி 625 நானோமீட்டரில் உங்களுக்கு இட் இஸ் அ கோல் பீம் லேசர். ஸோ உங்களுக்கு இட் வில் ஒன்லி ப்ரொமோட். இது FDA அப்ரூவ்ட் லேசர். ஸோ நீங்கள் லேசராக நிறைய பேர் லேசர் பண்ணால் எனக்கு இதை சைடு எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் பயப்படுவாங்க. ஹேர் இண்டஸ்ட்ரி பொறுத்தவரை FDA அப்ரூவ்ட் லேசர் தெரப்பி இது. ஸோ இது வந்து உங்களுக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸோ எதுவுமே உங்களுக்கு இருக்காது. அண்ட் அகெயின் இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சிஜன் லெவல்ஸ் வந்து உங்களுக்கு ரூட்ஸ்க்கு உங்களுக்கு ரெகுலேட் பண்ணி கொடுக்குது. ஸோ இதெல்லாம் தான் மெயின் ரீசன் உங்களோட ஹேர் லாஸ்க்கு. உங்களோட ஹேருக்கு வந்து போதுமான அளவு ஆக்சிஜன் சப்ளை இல்லாமல், போதுமான அளவு நரிஷ்மெண்ட் போகாமல், ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் தான் இம்பார்ட்டண்ட்டான ரீசன் நான் சொல்லுவேன். நம்ம தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா GFC ஃபைப்ரின் இன்ஃப்யூஷன். ஸோ என்ன பண்ணுவோம் இந்த ஸ்டெப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருந்து உங்களோட பிளட் எடுப்பாங்க, ஒரு 20 ml அந்த மாதிரி எடுப்பாங்க. அதிலிருந்து பிளாஸ்மா செப்பரேட் பண்ணுவாங்க கம்ப்ளீட்டாக. ஸோ பிளாஸ்மா செப்பரேட் பண்ணி அது கூட நம்ம GFC ஃபைப்ரின் ஆட் பண்ணி உங்களுக்கு இன்ஜெக்ட் பண்ணுவோம். ஸோ வாட் இஸ் GFC ஃபைப்ரின்? வாட் டஸ் இட் டூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஸ்டெயின்டாக உங்களுக்கு க்ரோத் ஃபேக்டர்ஸ் வந்து உங்களுக்கு இட் இஸ் கோயிங் டு ரிலீஸ் ஃப்ரம் யுவர் ஸ்கேல்ப். ஸோ உங்களோட ஹேர் வந்து நல்லா வளர்கிறதுக்கும் அதோட நரிஷ்மெண்ட் கிடைக்கிறதுக்கும் இது இன்னும் பெட்டராக ஹெல்ப் பண்ணும் தேன் தி நார்மல் PRP, PRF எல்லா ட்ரீட்மெண்ட்ஸை விட இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்ட் உங்களுக்கு. அண்ட் இட் இஸ் மோர் எஃபிஷியன்ட் இன் எவ்ரி வே.
அது growth factors நீங்கள் பேசிஸில் பார்த்தாலும் சரி, ஹவு the nourishment is getting releasedங்கிறத பார்த்தாலும் சரி, this is more efficient. So and the final step will be derma abrasion, where they will use a derma roller to completely make a small abrasions, which again உங்களுக்கு இன்டியூஸ் பண்ணும். என்னன்னா உங்களோட plasma secretion இன்டியூஸ் பண்ணும். ஸோ plasma secretion இன்டியூஸ் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக again you are going to have good hair regrowth and உங்களுக்கு நிறைய க்ளோஸ்ட் போர்ஸ் இருக்கும். இப்போ உங்களோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் தின்னிங், அதாவது எல்லா இடமுமே ஆக்டிவாக தின்னிங் இருக்குது. ஸோ ஒரு முடி நல்லா இருக்குதுன்னா லைக் சுற்றி உங்களுக்கு ஒரு நிறைய, அதாவது ஒரு 4-5 முடி வந்து உங்களுக்கு தின்னாக இருக்குது. ஸோ இன் தட் கண்டிஷன் உங்களுக்கு திஸ் வில் ப்ரொமோட். நிறைய முடி கொட்டி இருக்கும், கொட்டின முடி இடத்துல வந்து உங்களுக்கு ஒன்லி இஃப் யூ ஹாவ் தட் stimulation, it is going to regrow. So and the pores எல்லாம் open up பண்ணி விடுறப்போ it is again going to grow better. Okay. Is this like pain free treatment? Yeah, it is going to be pain free. உங்களுக்கு local anesthetic spray உங்களுக்கு பண்ணிட்டு தான் உங்களுக்கு injections பண்ணுவாங்க. ஸ்கேல்ப் பொறுத்தவரையில் உங்களுக்கு பெயின் இருக்கவே இருக்காது. நிறைய பேர் பயப்படுவாங்க. ஆக்சுவலி எறும்பு கடிச்ச மாதிரின்னு கூட சொல்ல மாட்டேன், அந்த பெயின் கூட இருக்காது. Okay, so it's totally pain free. When I talk about injections, blood and all that, people get scared during it's quite the scary. Yeah. But then after the procedure they come and tell it was so easy, I didn't expect it to go like this. ஏன்னா நம்ம டாக்டர்ஸ் எல்லாருமே வெல் எக்ஸ்பீரியன்ஸ்ட். ஸோ அவங்களோட இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாமே அவங்க பார்த்து we take good care of the clients இங்கே கம்ப்ளீட்டாக. ஸோ இது நீங்கள் பயப்பட வேண்டாம், பெயின் இருக்குமாங்கிறது பயப்பட வேண்டாம். I'm looking forward and yeah, thank you so hope much. You have a better experience. Thank you so much. Thank you. Nice meeting you. Nice meeting you too. Thank you. Hello ma'am. Hi. Hi. I've seen you on social media a lot. நான் ரொம்ப நாளா உங்களை மீட் பண்ணனும்னு நினைச்சிட்டு இருந்தேன். I'm really surprised to meet you here. Nice. I'm Nikita. I'm also Nikita. Oh, Nikita meeting Nikita. Nice. ஆமா. நீங்க Oh, எனக்கும் hair treatment நிறைய தேவைப்பட்டுச்சு. I'm facing a lot of problems. So consultationக்காக வந்திருந்தேன். Okay. என்ன ட்ரீட்மென்ட் சொல்லிருக்காங்க? அவங்க வந்துட்டு scalp treatmentலாம் சொல்லிருந்தாங்க. ஓ, அப்பனா மேல போலாமா? Yeah, sure. Please. மேல சர்ஜரிமே போயிட்டு இருக்கு, பாக்குறீங்களா? Yeah, கண்டிப்பா வாங்க. Second floor. Okay. We have a surgery today. இன்னைக்கு. Hi sir. Hi doctor. Hi. இவங்க தான் எங்க சர்ஜரி கிளையண்ட். இன்னைக்கு மிஸ்டர் சன்னி கொத்தாரி, இவங்க டாக்டர் பாலா. Hello. சர்ஜரி பண்ண போறாங்க. ஸோ இங்கே எக்ஸாக்டாக என்ன நடக்கும் இந்த ஒரு பர்டிகுலர் இது லவுஞ்ச். ஸோ இது வந்து செகண்ட் ஃப்ளோர். ஸோ இது வந்து தியேட்டர் இருக்குது, லவுஞ்ச், வாஷ்ரூம், ஈட்டிங் ஏரியா எல்லாமே. ஸோ கிளைண்ட் புக் பண்ணும்போது இந்த என்டையர் ஃப்ளோர் பிளாக் ஆகும், ஸோ ப்ரைவசிக்காக. ஸோ இன்னைக்கு சாரோட கேஸ்னா நம்ம அன்ஷேவன் மெத்தட் பண்ண போகிறோம். ஸோ அதோட அட்வான்டேஜ், ஏன்னா நிறைய பேர் வந்து ஷேவ் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லாமல் இருப்பாங்க, அதனால ஷேவ் பண்ணாமல் ஜஸ்ட் இந்த க்ரௌன் போர்ஷன் மட்டும் ஃபில் பண்ண போகிறோம். இவங்க டாக்டர் பாலா. இவங்களுக்கு செலக்ட் பண்ண கேஸ் பார்த்தீங்கன்னா சஃபயர் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட். ஸோ அது இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம மட்டும் பண்ணிகிட்ருக்கோம் இந்தியாவில். ஸோ அந்த ஒரு கேஸ் சாருக்கு ஏன் அது சூஸ் பண்ணாங்கன்னா டென்சிட்டி ஜாஸ்தியாக கொடுக்கும், வெச்ச மாதிரியே தெரியாது. எக்ஸ்க்ளூசிவ் இன் இந்தியா ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம். ஆமாம், நைஸ் டு ஹியர். அண்ட் இந்த ஷேவிங், இந்த ப்ரொசீஜரே இல்லாமல் ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, இட் சவுண்ட்ஸ் குவைட் இம்பாசிபிள். ஆமாம். ஹவு டஸ் தட் ஒர்க்ஸ்? ஏன்னா நம்ம அட்வான்ஸ் டூல்ஸ் யூஸ் பண்ணுறதுனால அந்த கன்வென்ஷனல் மெத்தட் ஃபுல்லாக மொட்டை அடித்து சர்ஜரி பண்ணுறணும், அந்த மாதிரி பண்ணாமல் அன்ஷேவன் எப்படி இருக்காங்களோ அது மட்டும் அந்த ஏரியா மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் சர்ஜரிக்கு எவ்வளோ நாளில் வந்துட்டு அந்த க்ரோத் ஒரு அந்த கம்ப்ளீட் எஃபெக்ட் பார்க்க முடியும்? ஸோ இன்றைக்கி சர்ஜரிக்கு வந்திருக்காங்க, 2 டேஸ்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் வாஷ்க்கு வருவாங்க. மேக்ஸிமம் 2 வீக்ஸ்க்குள்ளே அந்த பக்கெல்லாம் கொட்டிடும். க்ரோத் வந்து ஒரு செகண்ட் மந்தில் ஸ்டார்ட் ஆகிடும். மேக்ஸிமம் ஃபுல் கவரேஜ் எல்லாமே நான் ஒரு 8 to 10 monthsக்குள்ளே முடிஞ்சிடும். ஸோ வாட் வாஸ் யுவர் ஹேர் issues, sir? Actually, not much. I did not have hair on my crown, and I'm doing this so that in the future when it grows even becomes more bolder, I think I will be prepared with some extra hair. That was the real intent for doing this. And இங்கே வந்து how do they receive you and the whole treatment procedures? How do you feel about it? I think the doctor gave a lot of comfort on the procedure, explained a lot of jargons and the reason of why this is happening. For me, for a change, it's not genetic. My entire family has hair, etc., which means it's my habits which got me this hair loss, and hence I wanted to get this done.
ஸோ ஐ ஜஸ்ட் தாட் நான் ஃப்ளோரிங் உங்களுக்கு காமிக்கலாம்னு சொல்லி. Yeah, திஸ் sure, இஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். நம்ம சர்ஜரி பண்ண போகிறது இன்னைக்கு செகண்ட் ஃப்ளோரில். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ட்ரிம்மிங் பண்ணுற ரூம் எல்லாமே நம்ம காஸ்மெட்டிக் ரூம். ஸோ நம்ம இங்கே காஸ்மெட்டிக்குமே பண்ணுறோம். அந்த ஹேர் சிஸ்டம்ஸ், ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ் மாதிரியும் பண்ணுறோம். ஸோ தட் இஸ் தட் ஏரியா. ஆமாம், எங்கள் ஹேர்னா இட் இஸ் லைக் கம்ப்ளீட் A to Z ஹேருக்கு ரிலேட்டட் எல்லாமே இருக்குது. கிளினிக்கல், நான் கிளினிக்கல் எல்லாமே இருக்குது. ஸோ அது வந்து காஸ்மெட்டிக் ஏரியா. இப்படி வந்தீங்கன்னா இங்கே ஒரு லவுஞ்ச் இருக்குது. ஸோ கிளைண்ட்ஸ் வெயிட் பண்ணுறது இங்கே எல்லாமே இட் இஸ் தட். இப்படி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு மினி தியேட்டர் இருக்குது. இப்போது நார்மலி கிளினிக்ஸில் வந்து சும்மா ப்ரொசீஜர் ரூம்னு சொல்லி அவங்க PRP GFC அந்த மாதிரி பண்ணுவோம். நாங்கள் அந்த மாதிரி ப்ரொசீஜரே தியேட்டரில் தான் பண்ணுவோம். ஸோ இது வி ஜஸ்ட் செட் இட் அப் ஃபார் இட். இப்போதைக்கு கிளைண்ட் இஸ் நாட் கம். பட் இந்த ரூம் பார்த்தீங்கன்னா ஸோ நான் உங்களுக்கு PRP GFC பற்றி இன்னும் டீட்டெயில்டாக சொல்கிறேன். பிகாஸ் இங்கே வந்து பிளெயினாக அந்த பேசிக்ஸ் மாதிரி நாங்கள் பண்ணல. நாங்கள் பண்ணுறதே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். பட் இந்த ரூம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் லைக் பேஷண்ட் மானிட்டர் இருக்குது, உங்களுக்கு ப்ராப்பர் செட்டப். இது மினி தியேட்டர் மாதிரி சொல்லலாம். ஸோ வி கிவ் அ லாட் ஆஃப் ஹைஜீன், ப்ரைவசி ஃபார் த ஸ்மால் ட்ரீட்மெண்ட்ஸ் ஆல்சோ. ஸோ திஸ் ரூம் தட் யூ சே இது அந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ்க்கு ஒரு மினி தியேட்டர்ல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கணுமோ அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இங்க இருக்கு. சோ இட்ஸ் சேஃப் அண்ட் செக்யூர்டா ஒரு விஷயம். ஆமா, ஒரு ப்ரொசீஜருக்கு அப்புறம் வி அகைன் ஸ்டெரிலைஸ் த ரூம். ஏன்னா ஒரு கிளையண்டோட ஒன்று கண்டாமினேஷன் இன்னொரு கிளைண்ட்டுக்கு வராமல் இருக்குது. இங்கே ஹைஜீன் வந்து டாப் நாச்சாக இருக்கும். அண்ட் இந்த PRP ப்ரொசீஜர்ஸா இருக்கட்டும், இந்த டிஃபரன்ஸ் பத்தி பேசுறீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஐ டோன்ட் நோ வாட் இஸ் PRP. அது நான் கேள்வி தான் பட்டிருக்கேன். ஓகே. ஸோ PRP GFCs எல்லாமே வந்து இப்போ நம்ம பார்த்தது மேலே சர்ஜரி. அவங்களுக்கு முடி வேரோட போய் அந்த ஸ்கின் எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. பட் a lot of people எடுத்தோடனே அந்த ஸ்டேஜ் ரீச் ஆக மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஹேர் ஃபால் ஆகுறது, பிரேக் ஆகுது, அந்த மாதிரி ஸ்டேஜ் தான் இனிஷியலாக இருக்கும். ஏன் மோஸ்ட்டாக மக்கள் அந்த ஸ்டேஜில் ட்ரீட் பண்ணலன்னா பார்த்தா தெரியாது. ஒரு டேமேஜ் வந்து அது தெரியறதுக்கு ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் பீப்புள் ஆக்சுவலி டேக் ஸ்டெப்ஸ். பட் என்ன நம்ம சொல்லுவோம்னா ருட்டீன் செக்அப். உங்களுக்கு அந்த ஹேர் ஃபால் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அப்போவே ட்ரீட்மெண்ட். ஸோ அந்த ஸ்டேஜில் பண்ணுற ட்ரீட்மெண்ட்ஸ் தான் இந்த ரிட்டென்ஷன் ட்ரீட்மெண்ட் சொல்லுவோம். PRP GFC, ஸ்டெம் செல்ஸ், எக்ஸோசோம்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்குது. நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். பட் ஜிஸ்ட் ஆஃப் இட் என்னென்னா நம்ம பாடியில் இருக்கிற அந்த பிளாஸ்மா, நம்ம பாடிக்குள்ளேயே இருக்கிற க்ரோத் ஃபேக்டர்ஸ், விட்டமின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அதில் கொஞ்சம் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி வி கிவ் இட் இந்த ஹேர். ஸோ உங்களுக்கு ஆமாம், ஸோ அந்த வேருக்கு போய் அந்த சத்து கொடுத்து அந்த முடியை வளர வைக்கிறதுக்கு. எஸ் மேம், we'll move to the next one. ஸோ இந்த ரூம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி செட்டப் ஃபார் த நம்ம தலையில் இருக்க ஸ்கின் விச் இஸ் அ ஸ்கேல்ப். ஸோ மண் நல்லா இருந்தால் பிளான்ட் நல்லா வளரும்னு சொல்லுவாங்க. சேம் திங், நம்ம ஸ்கேல்ப் வந்து ஹெல்த்தியாக இருக்குது, ப்ரீதபிளாக இருக்குது, pH பேலன்ஸ் எல்லாமே ரெகுலேட்டாக இருந்தது, தானாகவே ஹேர் க்ரோ ஆகும். நம்மளோட இந்த டேண்ட்ரஃப், ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கிறனால நிறைய பேருக்கு முடி கொட்டுறதா இருக்கும். ஒன்று ஸ்கின் வந்து ரொம்ப ஆயிலியாக இருக்கும், இல்லை ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஸோ இதெல்லாமே டேக் கேர் பண்ணுறதுக்கு தான் இந்த செட்டில்மெண்ட். உங்களுக்கு சொன்ன ட்ரீட்மெண்ட்டுமே இதுதான். ஸோ யூ கேன் ப்ளீஸ் சிட் அண்ட் யூ கேன் எக்ஸ்பீரியன்ஸ் இட் ஃபார் யுவர் செல்ஃப். ஸோ இது லோ லெவல் லேசர் தெராப்பி. ஸோ அந்த கோல் பீம் லேசர்ஸ் இருக்கறனால நம்ம ப்ரொடெக்ஷன்ஸ்க்கு ஐ கோகல்ஸ் கொடுப்போம். ஸோ யூ கேன் ஜஸ்ட் வேர் இட். இதுக்கு என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா த ஒன்லி ட்ரீட்மெண்ட் இந்த வேர்ல்ட்லி USFDA அப்ரூவல் வாங்கின ஹேர் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரீட்மெண்ட் மட்டும்தான். இதுக்கு வேறு என்ன அட்வான்டேஜ்னா மினிமலி இன்வேசிவ். ஸோ நம்மளுக்கு நீடில்ஸே கிடையாது. ஸோ உங்களுக்கு நம்ம வச்ச உங்களோட சென்சேஷன் எதுவுமே இருக்காது. இது வந்து இட் பிளேஸ் இன் அ பர்டிகுலர் வேவ் லெங்த். ஸோ நம்மளோட ஸ்கின்னோட ரூட்ஸ் வரைக்கும் இட் கோஸ் அண்ட் இட் ஹெல்ப்ஸ் டு க்ரோ த ஹேர். அண்ட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் வித் த ஆயில் செக்ரீஷன், டேண்ட்ரஃப், ட்ரை செல், டெட் செல் எல்லாமே இது டேக் கேர் பண்ணிக்கும். நம்ம முடிக்கு போகிற பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ வில் ஜஸ்ட் டர்ன் இட் ஆன் ஃபார் யூ. லைட்ஸ் மட்டும் மாறிட்டு இருக்கும். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் உங்களுக்கு எந்த சென்சிட்டிவ் இருக்குது. இட்ஸ் வெரி வெரி சேஃப். As it's my first time, I'm a bit scared. So nothing will happen. ஆமாம். ஸோ திஸ் இஸ் மேஜர்லி வந்து நம்மளோட ஹேர் ஃபாலோட ஸ்டார்டிங்கில் இருக்கிற ஸ்டேஜஸில் வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல் ஆகும். நம்ம முடிக்கு போகிற பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும். So it's like அந்த dandruff ஆன பேசிக்கான ஒரு எவ்ரிடே ப்ராப்ளம் அது எல்லாருக்குமே. இந்த dandruffங்கிறது ஆமாம், கண்டிப்பாக ஆயிலியா மாறுறது, அந்த ஹேர் லாஸ் எல்லாமே வந்துட்டு ஸ்கேல்ப்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிடும்ல. ஆமா, and there's no needle. So நிறைய பேர் வந்து ஊசிக்கு பயப்படுவாங்க. ஸோ ஈவன் வாட் டு சே லைக் 12 years 13 years அவங்களுக்கு எல்லாமே இப்போ முடி கொட்ட ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அவங்க எல்லாமே கூட தே கேன் டேக் திஸ் ட்ரீட்மெண்ட். நிறைய பேருக்கு நீடில்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த வைரல் மார்க்கர்ஸ், HIV, HCV அந்த மாதிரி கிளைண்ட்ஸ்க்கு நாங்கள் நீடில்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. பட் அவங்களுக்குமே ஹேர் ஃபால் இருக்கும். ஸோ இந்த ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து சுத்தமாக ஒரு ஸ்கின் கான்டாக்டே இல்லாமல் ஹேருக்கு ரூட்டுக்கு மட்டும் போயிட்டு அந்த ரூட்டை வந்து ரீக்ரோத் பண்ணி கொடுக்குற ஒரு ட்ரீட்மெண்ட் இது. இது வந்து நீங்கள் யூ கேன் டேக் இட் லைக் மந்த்லி ட்வைஸ், மந்த்லி ஒன்ஸ்,
நம்மளோட ஹேர் ஃபால் பொறுத்து நம்ம எடுக்கலாம். ஜஸ்ட் ஒரு ஹேர் இப்போ நம்ம ஸ்பாக்கு போகிற மாதிரி யூ கேன் கம் ஹியர், மேபி ஒரு 2 வீக்ஸ்க்கு ஒரு வாட்டி கூட நீங்கள் எடுத்துக்கும் போது ஹேர் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். நம்மளோட இந்த ஹேர் பிரேக்கேஜ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் ஆகும். Because it's pain இல்ல எதுவுமே இல்ல. I'm just wearing a goggle and sitting under some light. அவ்வளவுதான் எனக்கு ஃபீல் ஆகுது. It's in a very easy way நினைக்கிறேன் ஒரு ஸ்கேல்ப் தெரபிங்கிறதுக்கு. ஆமா மேம் இது வந்து நம்ம லைட்டுக்கு அடியில உட்கார்ற மாதிரி இருக்கு, ரொம்ப ஈஸியா இருக்கு. இப்போ நீங்க ஏஜ் கேட்டகரியுமே சொல்லியிருந்தீங்க கிட்ஸ், ஆனாலுமே வந்துட்டு கிட்ஸ்னாலுமே ரொம்ப கிட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வர முடியாது. ஸோ எந்த ஏஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த ஒரு ட்ரீட்மெண்ட்? நார்மலி ஹேர் ஃபால்னு பார்த்தீங்கன்னா 12-13 அந்த ஸ்டேஜில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதெல்லாமே வந்து நீடில்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாதனால நம்ம அந்த ஸ்டேஜ்லையுமே கொடுக்கலாம். அல்டிமேட்லி அவங்களோட சிவியாரிட்டி பொறுத்து. இப்போது டேண்ட்ரஃப் ரொம்ப சிவியாக இருக்குன்னா இதில் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு ஸ்கேல்ப் டீடாக்ஸ் ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஸோ நம்ம சொல்யூஷன்ஸ் எல்லாமே போட்டு டேண்ட்ரஃப் ரிமூவ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த லேசர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது. இல்லை வெறும் ஹேர் ஃபால்க்கு மட்டும் வராங்க, ஹேர் பிரேக்கேஜ்க்கு மட்டும் வராங்கன்னா தென் தே வில் டைரெக்ட்லி கோ ஃபார் திஸ். ஸோ இதுவே ஒரு கஸ்டமைசேஷன் அவங்களோட சிவியாரிட்டி, அவங்களோட ஹேர் ஃபால் ஸ்டேஜ் பொறுத்து நம்ம கொடுப்போம். ரொம்ப சிவியராக இருக்குன்னா மோஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு 2nd, 3rd செஷன்ஸில் வந்து நம்ம டேண்ட்ரஃப் ஃபுல்லாக கிளியர் ஆகி ஹேர் க்ரோத் நம்ம பார்ப்போம். மெயின்டெனன்ஸ் மாதிரி தான் வராங்கன்னா ஃபர்ஸ்ட் செஷன்லேயே டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ நம்மளோட விஷ் தான், நம்ம லைஃப் ஸ்டைல் பொறுத்து. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் யூஸிங் அ லாட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், இந்த ஹீட் ப்ராடக்ட்ஸ், உங்களுக்கு இந்த ஸ்டைலிங் டூல்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணனால நீங்கள் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு யூ கேன் டேக் திஸ் லைக் அ ரெகுலர் ரொட்டீன், லைக் மந்த்லி ஒன்ஸ் உங்களோட ஸ்கெடியூல் பொறுத்து, மந்த்லி ட்வைஸ் அந்த மாதிரி யூ கேன் டேக் இட் லைஃப் லாங் ஆல்சோ. ஜிம் மாதிரி தான், நம்ம பாடிக்கு நம்ம கொடுக்குற மெயின்டெனன்ஸ் நம்ம ஸ்கேல்புக்கு கொடுக்குற ஒரு மெயின்டெனன்ஸ் மாதிரி தான் இது. ஒரு குட்டி ஒரு குவிக் ஸ்பா மாதிரி. கண்டிப்பா. ஓகே மேம், வீல் மூவ் டு தி நெக்ஸ்ட் திங். ஷூர், டெஃபினெட்லி. எனிவேஸ் நம்ம கிளினிக்கல் ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். அப்படியே காஸ்மெட்டிக்குமே உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஓகே. ஸோ திஸ் ரூம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காஸ்மெட்டிக் ஹேர் சிஸ்டம்ஸ் பண்ணுற ரூம். காஸ்மெட்டிக் ஹேர் சிஸ்டம். ஆமாம். ஸோ இப்போது ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியாது, அவங்களுக்கு ஃபுல்லாகவே பால்டாக இருக்குது, இல்லை நிறைய பேர் கிளினிக்கல் நீடில்ஸ் பயந்து அவங்க கிளினிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் வேண்டான்னு சொல்கிறவங்களுக்கு காஸ்மெட்டிக் ஹேர் சிஸ்டம் இருக்குது. ஸோ நம்ம வந்து வி கஸ்டமைஸ் இட் ஃபார் பீப்புள். இப்போ நிறைய பேர் விக்ஸ் போகிறாங்க, எக்ஸ்டென்ஷன்ஸ் போகிறாங்க, அந்த மாதிரி ப்ரீ மேடாக போகாமல் ஹெட்டோட மெஷர்மெண்ட் எடுத்து ஹேர் சாம்பிள் எடுத்து நாங்களே வந்து உங்களுக்கு எப்படி வேணும்னு சொல்லி தயாரித்து கொடுக்குறது. ஸோ இது ஒரு ஹேர் சிஸ்டம் இருக்குது. இட்ஸ் அ ஃபீமேல் ஹேர் சிஸ்டம் தான். வி கேன் ட்ரை இட் ஆன் யூ இஃப் யூர் இன்ட்ரெஸ்டட். இன்ஸ்டன்ட் அந்த ஒரு லைக் ஒரு வால்யூம், ஒரு லென்த். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஹேர் இருக்குது, பட் எனக்கு ஃப்ரிஞ்ச் வேண்டாம், பட் இந்த ஒரு சீனுக்கு ஃப்ரிஞ்ச் ஹேர்னா நம்ம we can customize the system according to that. அது மாதிரியும் பண்ணிக்கலாம். ஸோ ஃபீமேல்ஸ்க்கு மோஸ்ட்டாக அந்த இன்ஸ்டன்ட் வால்யூம், ஏன்னா தைராய்டு இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த ஏரியா ஃபுல்லாகவே பால்டாக இருக்கும், இல்லை கீமோதெராப்பி எடுக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து எனிவேஸ் கீமோதெராப்பி ட்ரீட்மெண்ட் முடிஞ்சோடனே ஹேர் வந்துடும். அவங்க அந்த ஃபேஸில் இருக்கும்போது எந்த நீடில்ஸ் அந்த மாதிரி போகாமல் காஸ்மெட்டிக்காக we do it for until at that period. ஸோ மென்னுக்கும் பண்ணுறோம், விமென்க்குமே பண்ணுறோம். திஸ் ரைட் நவ் இஸ் அ ஃபீமேல். உட்காருங்க, ஐ வில் ஷோ இட் ஹவ் இட் லுக்ஸ் ஆன் யூ. நீங்கள் சொல்கிறப்போ வந்துட்டு இந்த ஹேர் விக்ஸ் பற்றி பேசுனீங்க, அண்ட் தென் வந்து எக்ஸ்டென்ஷன்ஸ். மோர் ஓவர் நம்ம பார்க்குறப்போ இட் டசன்ட் லுக்ஸ் ரியல் அட் ஆல், மோர் சிந்தட்டிக்காக இருக்கும்ல. இங்கே வந்துட்டு இங்கே காஸ்மெட்டிக் ஹேர் சிஸ்டமில் எப்படி மேம்? நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலி உங்களுக்கு நான் வச்சேன்னா இட் வில் நாட் மேக் மச் ஆஃப் அ டிஃப்ரென்ஸ். ஏன்னா நம்ம சிஸ்டம்க்கும் ஹேர் விக்ஸ்க்கும் ஃபர்ஸ்ட் பேசிக் டிஃப்ரென்ஸ்னா லுக். இந்த ஹேர் பார்த்தீங்கன்னா அப்படியே ஹியூமன் ஹேர். நம்ம வந்து சிந்தட்டிக் ஹேரோ இந்த சிலிகான் ஹேர் நத்திங் லைக் தட். ஏன்னா நம்ம வந்து இப்போ நம்ம ஹேர் சிஸ்டம்ஸ் வைக்கிறோம், பசங்களுக்கு வைக்கிறோம்னா கூட இங்கே தான் நம்ம வைக்க போகிறோம். இங்கே பின்னாடி அவங்களோட நேச்சுரல் ஹேர் இருக்க போகுது. ஸோ அந்த நேச்சுரல் ஹேர் கூட பிளெண்ட் ஆகிறதுக்கு நம்ம ஹியூமன் ஹேர் யூஸ் பண்ணும்போது வச்சதே தெரியாது. ஸோ இப்போ ஒருத்தவங்களை பார்க்கும்போது ஓகே அவங்க விக் வச்சிருக்காங்கன்னா எப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த ஹேர் திக் பிளாக் பவுன்சியாக இருக்கும். நம்ம ஹியூமன் ஹேர் கொடுத்துட்டோம்னா அதே பிளெண்ட் ஆகிடும். நம்பர் 2 நம்மளோட லேசஸ். இப்போ இங்கெல்லாம் லேஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள அந்த ஹேரே தெரியுது. விச் மீன்ஸ் நான் வந்து இதை ஹெட்ல வச்சேன்னா அப்படியே நம்மளோட ஸ்கேல்ப் தெரியும். ஸோ நம்ம வந்து தலையில் ஏதோ துணி வச்சிருக்கிற மாதிரி, இல்லைனா இல் நாட் ஷோ எனி திங். நம்ம இப்போ பார்ட்டிஷன்ஸ் எடுக்கிறோன்னா இப்போ நம்மளோட அந்த கோடு இருக்கு இல்லையா, அந்த கோடு உள்ள தெரியும். ஏன்னா நம்மளோட சிஸ்டமோட பேஸே வந்து லேஸ். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அது கஸ்டமைஸ் ஆகும். திஸ் இஸ் எனிவேஸ் நாட் மேட் ஃபார் யூ, அதனால இட் வில் நாட் லுக் குட், பட் வில் ஜஸ்ட் ட்ரை ஒரு இன்ஸ்டன்ட் ரவுண்ட். இப்போ யூ ஹேவ் யுவர் எக்ஸிஸ்டிங் ஹேர். This is how it looks. உங்களோட நேச்சுரல் ஹேருமே ஆக்சுவலாக இங்கே இருக்குது பாருங்கள். யோர் நேச்சுரல் ஹேர், சிஸ்டம் ஹேர் டிஃப்ரென்ஸே இல்லை.
இன்ஸ்டன்ட் வால்யூம் வந்த மாதிரி. ஆப்வியஸ்லி திஸ் வாஸ் நாட் மேட் ஃபார் Made யூ, for me, அதனால yeah. இட் லுக்ஸ் லைக் திஸ். நம்ம ஃபிட் பண்ணும்போது கூட இப்படி ஃபிட் பண்ண மாட்டோம். கிளையண்டோட இது மாதிரி எதை ஹெட் பேண்ட் இல்லைன்னா கிளிப்ஸ் அந்த மாதிரி வரும். உங்களுக்கு நான் ஜஸ்ட் ஐ ஹவ் கெப்ட் ஆன் டாப் டு மேட்ச் த ஹேர் பாத்தீங்கன்னா அப்படியே பிளெண்ட் ஆயிடும். பேசிக்லி லுக்ஸ் லைக் யுவர் ஓன் ஹேர். அந்த ஒரு வால்யூம் அந்த ஒரு திக்னஸ் இன்ஸ்டன்டா கிடைச்ச மாதிரி இருக்கும். யா ஆல்மோஸ்ட் இல்ல, இட்ஸ் லைக் 98% வந்து என்னோட ஹேர் மாதிரி தான் இருக்கு. ஆமா, Because ஆமா. அவங்க ஹேர் ஸ்ட்ரக்சர் ஏத்த மாதிரியுமே if it is a curly hair you will do it in a curly hair ஆமா, itself. நிறைய ஆப்பிரிக்கன் கிளையன்ட்ஸ் Okay. இருக்காங்க. அவங்களோட ஹேர் டெக்ஸ்சர் மாதிரி, ஏன்னா ரேஸ் பொறுத்து டிஃப்ரெண்ட் கான்டினென்ட்ஸ் ஹேவ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஹேர் டெக்ஸ்சர், ஹேர் அந்த கன்சிஸ்டன்சி இருக்கும். அதுக்கேற்ற Okay. மாதிரி வி மேட்ச் இட். அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஸ்டைலும் பண்ணி ஆமா, அந்த ஹேர் கட் ஆமா. பண்ணி அப்படியே கொடுத்துடலாம். ஆமா. It's nice to hear and it's very amazing. I'm ஆமா. really surprised with this thing. Thank you. Yes. We'll move to the next. Sure. Yeah. So டாக்டர் நீங்க வந்து நிறைய விஷயங்கள் ஒரு டூரே வந்து கிளினிக் டூரே காட்டுனீங்க. நிறைய விஷயங்கள் எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. And you have all facilities here. ஆமா. கிளினிக் தாண்டி இங்க வந்துட்டு ஓடியா இருக்கட்டும், ஆப்ரேஷன் தியேட்டர்ஸ், அது அவ்வளோ ஃபெசிலிட்டிஸோட இருக்கு. ஐ வாண்ட் டு நோ மோர் அபவுட் திஸ் கிளினிக். So இந்த கிளினிக் பார்த்தீங்கன்னா we are Max Hair Clinic. We are exclusive for hair. இப்போ நிறைய கிளினிக்ஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கின் பார்ப்பாங்க, வெயிட் லாஸ் பார்ப்பாங்க. பட் இந்த கிளினிக் வந்து we are only specific on hair. பட் ஹேரில் வரும்போது எல்லாமே ஃப்ரம் உங்களோட கிளினிக்கலாக இருக்கட்டும், உங்களோட சர்ஜிக்கலாக இருக்கட்டும், இல்லை நான் கிளினிக்கலாகவும் இருக்கட்டும். We treat even kids, older people, men, women, so everything from all price ranges we have. So hairக்கு inclusive A to Z எல்லாமே இருக்கு. இந்த பர்டிகுலர் கிளினிக் பார்த்தீங்கன்னா 2004ல ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் 2 decades கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 21 years தாண்டிட்டோம். அண்ட் வி ஆர் ரைட் நவ் இன் சென்னை நுங்கம்பாக்கம் பிரான்ச், சைல்ட் ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் வரும். வி ஆல்சோ ஹேவ் இன் பெங்களூர், ஹைதராபாத், கோயம்புத்தூர், டெல்லியில் இருக்கு. தீஸ் ஆர் ஆர் இந்தியன் பிரான்ச்சஸ். We also have international branches. So Dubai இருக்கு, Singapore, we are coming up in Turkey as well. So எப்படி சொல்றது, we are able to be in all locations providing hair treatments for a lot of people. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் இப்போ நிறைய கிளினிக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வெறும் பிஆர்பிஸ் பண்ணுவாங்க, இல்லைனா வெறும் சர்ஜரிஸ் பண்ணுவாங்க. நிறைய ஸ்டுடியோஸ் வந்து இப்போ ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணுறாங்க. டென்டல் கிளினிக்ஸ் நிறைய பேர் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணுறாங்க. திஸ் இஸ் அ ப்ராப்பர் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் கிளினிக். நீங்கள் வெளியே பார்த்தீங்கனாலே ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் கிளினிக்னு சொல்லி லைசன்ஸே இருக்குது. ஸோ திஸ் இஸ் ப்ராப்பர் கிளினிக் வேர் வி டூ சர்ஜரிஸ். ஸோ அது இட் இஸ். மேம் நீங்கள் வந்துட்டு பேசுகிறப்போ இன்டர்நேஷ்னலாக நீங்கள் கிளினிக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறப்போ ஏன் ஸ்பெசிஃபிக்காக அந்த ஒரு பர்டிகுலர் கண்ட்ரீஸ் மட்டும் சூஸ் பண்ணியிருக்கீங்க? நீட் இருக்கு. இப்போ நம்ம பார்க்கும்போதே ஆல்மோஸ்ட் 20 years இது பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தெர் ஆர் ஸ்பெசிஃபிக் கண்ட்ரீஸ், பீப்புள் தே கம் ஃப்ரம் தேர். இப்போ நீங்கள் துபாய் பார்த்தீங்கன்னா, இப்போ சிங்கப்பூர், அங்கேருந்து கிளைண்ட்ஸ் நிறைய பேர் வராங்க. ஸோ அவங்க வந்து இங்கே வர்றதுக்கு பதிலாக வி தாட் வை டோன்ட் வி கோ டு தோஸ் பிரான்ச்சஸ் அண்ட் கிவ் தம் தேர். ஏன்னா அங்கேயுமே பண்ணுறாங்க, பட் நம்மளோட அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அங்கேருந்து அவங்க ஃப்ளைட் பிடிச்சி இங்கே வர்றதுக்கு வி தாட் வில் ஹேவ் த கிளினிக்ஸ் தேர். ஸோ இந்த ஹப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா யுஏஇ, மிடில் ஈஸ்ட் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த, ஏன்னா பிகாஸ் ஆஃப் த கல்ச்சர் ஹேர் எப்பவுமே டைடாகவே இருக்கும். ஸோ உள்ளே ஸ்வெட் ஆகி உங்களுக்கு அந்த ஒரு pH இம்பேலன்ஸ் ஆகி ஹேர் ஃபால் ஆகிட்டே இருக்கும். when it comes to உங்களோட இந்த டர்க்கி பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஹப். ஸோ பீப்புள் கோ தேர், கெட் இட் டன். ஸோ இந்த மாதிரி லொக்கேஷன்ஸ் வந்து அங்கேருந்து பீப்புள் கம் ஹியர். ஸோ வி தாட் வில் கோ தேர். லைக் நம்ம இந்தியன் கிளைண்ட்ஸையும் தாண்டி இன்டர்நேஷ்னல் கிளைண்ட்ஸ் இவங்களுக்குள்ள நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நம்மளோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த டிஃப்ரென்ஸ் என்னெல்லாம் இருக்குது? ஸோ இப்போ ரெக்குவயர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் அவங்களுக்கு ஹேர் டெக்ஸ்சர் வேற விச்சவர் கண்ட்ரி தே ஆர், அது சேமாக தான் இருக்கும். ஏன் அங்கேருந்து இங்கே ப்ரிஃபர் பண்ணி வராங்கன்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கப்பூர் எடுத்துக்கோங்க. சிங்கப்பூரில் வந்து அந்த ஒரு பிஆர்பி ஜிஎஃப்சி கான்செப்டே இல்லை. நோபடி சப்போஸ் டு இன்ஜெக்ட் பிளட் எடுத்து இன்ஜெக்ட் பண்ணுற அந்த கான்செப்ட் பை அவங்க கவர்மெண்ட் இட் இஸ் நாட் அலவுட். அதனால those clients they come here இந்த மாதிரி ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ், ஹேர் ஃபால் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துட்டு போறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கு. அண்ட் why they specifically choose us அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப்ரிக்கன் ரேஸ் பார்த்தீங்கன்னா they have curly hair. ஸோ curly hair வந்து a lot of other clinics வந்து they will not be specialized. அந்த மாதிரி டூல்ஸ் இருக்காது, இல்லை அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது அவங்க டாக்டர்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹேர் டெக்ஸ்சருக்கு ஏற்ற மாதிரி டூல்ஸ் டிஃப்ரெண்ட் இருக்கும், மெத்தட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால ரெக்குவயர்மெண்ட்ஸ் அவங்கவுங்க ரெக்குவயர்மெண்ட்ஸ் they come here, we provide for everybody. இட்ஸ் லைக் அவைலபிள் ஃபார் எவ்ரிபடி, எவ்ரிஒன். என்னனாலுமே நம்ம இங்கே வந்து கண்டிப்பாக ட்ரீட் பண்ணிக்கலாம். நான் இங்கே நீங்கள் எங்களுக்கு டூர் காட்டுறப்ப வந்து பிஆர்பி இல்லைன்னா ஜிஎஃப்சியாக இருக்கணும், இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நான் கேட்டிருக்கேன். பட் ஐ டோன்ட் நோ மோர் அபவுட் இட். ஐ வாண்ட் நோ மோர் டீட்டெயில் அபவுட் இட். ஸோ பேசிக்லி ஹேர் ஃபால் அப்படின்னு பார்க்கும்போது there's an entire stage. எடுத்தோடனே பால்ட் ஆகாது. ஃபர்ஸ்ட் இட் will thin, பிரேக் ஆகும். அண்ட் தென் ஸ்லோலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் எக்ஸ்போஷர் வரும். பசங்களுக்குன்னா சைடில் ஏறும், கேர்ள்ஸ்னால் இந்த மிடில் பார்ட்டிஷன் ஸ்ப்ரெட் ஆகும். ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு அப்புறம் ஸ்கின் எக்ஸ்போஷர் நல்லா வந்து பால்ட் ஆகும்.
ஸோ வி ஹாவ் அ கிளாசிஃபிகேஷன். மென்னு பார்த்தீங்கன்னா நார்வுட் ஸ்கேல் இருக்கு, ஃபீமேல்ஸ் பார்த்தீங்கன்னா லூட்விக் ஸ்கேல், ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ கன்சல்டேஷன் அவங்க வரும்போதே அவங்களோட அசஸ்மெண்ட் பொறுத்து அவங்க என்ன ஸ்டேஜ்ல இருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இனிஷியல் ஸ்டேஜஸ்ல இருக்குன்னா நம்மளோட ஸ்கேல்ப் ட்ரீட்மெண்ட் இஸ் மோர் தென் எனஃப். நம்ம ஸ்கின்னை வந்து அந்த ஹைஜீன் மெயின்டைன் பண்ணாலே ஹேர் ஒரு அளவுக்கு கண்ட்ரோல் ஆகும். அதையும் தாண்டி நல்லா தின்னிங் இருக்கு, ஹேர் பிரேக் ஆகுது அப்படின்னா வி கோ டு த நெக்ஸ்ட் ஸ்டெப் கால் ரிட்டென்ஷன் ட்ரீட்மெண்ட். ரிட்டென்ஷன்னா இருக்கிற ஹேரை ரீடைன் பண்றதுக்கு. ஸோ நம்ம அந்த ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ற வரைக்கும் அந்த ஹேர் வந்து யூ கேன் கீப் இட் ஆன் யுவர் ஹெட், கொட்டாது. ஸோ இந்த ஸ்டேஜ்ல யாரெல்லாம் வருவாங்கன்னா ஸ்கின் எக்ஸ்போஷருக்கு முன்னாடி ஸ்டேஜ். ஓகே, ஸோ இந்த ஸ்டேஜ்ல வரதான் நம்மளோட அந்த பிஆர்பி, ஜிஎஃப்சி எல்லாம். ஸோ மோஸ்ட்டாக எல்லா கிளினிக்ஸ்லையும் பண்ணுறது தான். இங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறோம். இப்போ எல்லாருக்கும் இட்ஸ் நாட் ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல். அவங்கவுங்க நீடு பொறுத்து தான் நம்ம கஸ்டமைஸ் பண்ணணும். ஸோ இப்போ பிஆர்பி எடுத்தாலே என்ன கான்செப்ட்னா பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா. ஸோ நம்ம பிளட்டை எடுத்து நம்மளோட டபிள்யூபிசிஸ் வந்து நம்ம ஹேருக்கு ஒரு பூஸ்டர் மாதிரி. ஸோ எப்படின்னா நம்ம பிளட் எடுத்து ஒரு சென்ட்ரிஃபியூஜன் ஒரு மிஷினில் போடும்போது பிளாஸ்மா தனியாக வரும், அதை இன்ஜெக்ட் பண்ணுறது அந்த ப்ராசஸ் வந்து பிஆர்பின்னு சொல்லுவாங்க. பட் நாங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணுறது இல்லை. ஏன்னா கையில் இருக்கிற பிளட்டும் தலையில் இருக்கிற பிளட்டும் இஸ் சேம் திங். உங்கள் பிளட் அந்த அளவுக்கு நல்லா இருந்தால் மேபி அது கேட்கலாம், பட் மோஸ்ட்டாக அது கேட்காது. ஸோ எங்களோட ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எங்களோட கிட்ல இருந்தே வந்து இட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இப்போ நார்மலாக வெளியே பார்க்குறீங்கன்னா டெஸ்ட் டியூப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. எங்களோட கிட் வந்து இட்ஸ் அ க்ளோஸ்ட் கேஸ்கேட் கிட். க்ளோஸ் கேஸ்கேட் கிட்னா உங்களுக்கு மேக்ஸிமம் க்ரோத் ஃபேக்டர்ஸ், உங்களுக்கு இந்த கண்டாமினேஷன் இல்லை, உங்களுக்கு இந்த ஹீட், நம்மளோட அந்த செல்ஸ் வந்து டேமேஜ் ஆகாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த டூலே வந்து டிசைன்டாக இருக்கும். உங்களோட பிளாஸ்மாவில் வந்து உங்களோட ஹேர் லாஸ் ஸ்ட்ரக்சர் பொறுத்து, இப்போ இன்கேஸ் வைட்டமின்ஸ் கம்மியாக இருக்குன்னா வைட்டமின்ஸ் மிக்ஸ் பண்ணுறது, ப்ரோட்டீன் உங்கள் ஹேர் பிரேக் ஆகுதுன்னா ப்ரோட்டீன் கம்மியாக இருக்கும், ஸோ ப்ரோட்டீன்ஸ் மிக்ஸ் பண்ணுறது. ஸோ ஹேரோட டெக்ஸ்டர், ஹேர் ஃபால் டைப் பொறுத்து நம்ம அதை கஸ்டமைஸ் பண்ணி வில் இன்ஜெக்டட். ஸோ பிஆர்பி வந்து இங்கே கொஞ்சம் அட்வான்ஸ்டாக பண்ணுறாங்க. எது பண்ணாலும் வி டூ இட் வித் லோ லெவல் லேசர் தெராப்பி. இப்போ நீங்கள் அந்த மிஷின் பார்த்தீங்க, ஹெட்டில் நம்ம பிளேஸ் பண்ணோம். அதோட அல்டிமேட் என்னதுன்னா நம்மளோட முடியோட வேருக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ லேசர் வந்து இது கோல்டு பீம் லேசர், ஸோ ஹீட் ஆகாது, ஸோ பேஷண்ட்டுக்கு டிஸ்கம்ஃபர்ட் இருக்காது. ஸோ இதெல்லாமே வந்து இருக்கிற ஹேரை நல்லா ஹெல்த்தியாக பூஸ்டாக அந்த கொட்டுறது கம்மி பண்ணி இட் வில் பி தேர். அதையும் தாண்டி வென் யூ கோ தென் யூ கோ ஃபார் டிரான்ஸ்பிளான்ட். பட் எல்லாருக்குமே டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாமான்னு கண்டிப்பாக இல்லை. இப்போ ஃபுல்லாக பால்ட் ஆயிடுச்சுன்னா பண்ண முடியாது. நிறைய பேர் என்னன்னா எனக்கு ஃபுல்லாக போனதுக்கு அப்புறம் நான் வந்து சர்ஜரி பண்ணுறேன், அது வரைக்கும் இந்த டேப்லெட்ஸ் இந்த ஆயில்ஸ் நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி அந்த ஒரு தப்பு பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது ஹேர் போயிடுச்சு, டோனர் வீக் ஆயிடுச்சுன்னா சர்ஜரி பண்ண முடியாது. ஸோ சர்ஜரி ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்குன்னு ஒரு டைம் இருக்கு. அது தாண்டிட்டோம்னா நம்மளோட காஸ்மெட்டிக் ஹேர் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணணும். எஸ், அண்ட் பீப்புள் ஆர் ரொம்ப ஸ்கெப்டிக்கலாக இருப்பாங்க. தே கோ ட்ரை, நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணி அது ஃபெயில் ஆனதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறப்போ தே பிகம் ஸ்கெப்டிக்கல். இல்லை எனக்கு ஏதோ ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு தள்ளி போட்டுகிட்டே வருவாங்கல்ல, அந்த ஒரு விஷயம் எல்லாம் பண்ணுவாங்கல்ல. ஸோ வென் இட் கம்ஸ் டு ஹேர், இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷனாக இருக்கும், வாட் இஸ் த கரெக்ட் டைம்? கரெக்ட் டைம் உங்களுக்கு ஸ்கின் எக்ஸ்போஷர் இல்லை, ஆனால் உங்களுக்கு பெருசாக வந்து இப்போது நம்ம மக்கள் எப்படின்னா அந்த டேமேஜ் தெரிய ஆரம்பிக்கும் போது தான் ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க. அந்த டேமேஜ் தெரியறதுக்கு முன்னாடியே ட்ரீட் பண்ணுறது இஸ் ஆல்வேஸ் த பெஸ்ட். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். ஹேர் இருக்கும்போது அந்த ஹேருக்கு ஹெல்த் கொடுங்க. ஹேர் போக ஆரம்பிச்சதுன்னா அந்த ஒரு 50% 40% ஸ்கின் எக்ஸ்போஷர் இருக்கும்போது இட்ஸ் த பெஸ்ட் டைம் ஃபார் டிரான்ஸ்பிளான்ட். ஃபுல்லாக பால்ட் ஆயிடுச்சுன்னா டிரான்ஸ்பிளான்ட் நார்மலி வில் நாட் ரெக்கமெண்ட். ஓகே, ஸோ பாதி முடி இருக்குது, பாதி முடி போயிருக்குன்னா தட் இஸ் ஐடியல் கேஸ் ஃபார் டிரான்ஸ்பிளான்ட். ஏன்னா நான் நிறைய முடி, ஏன்னா இங்கேருந்து தான் எடுக்க போகிறோம், இன்னொருத்தவங்க முடி கொடுக்க முடியாது. ஸோ நான் இங்கேருந்து முடி எடுத்துட்டு சின்னதாக இருக்கிற இடத்துல நிறைய முடி வச்சு அடர்த்தி கொடுத்துருவேன். எனக்கு ஏரியா பெருசாக ஆக எனக்கு இங்கேருந்து எடுக்கிறது பத்தாது. ஸோ அந்த ஒரு இப்போ நம்ம ஸ்கேலுன்னு வச்சோன்னா நார்வுட் ஸ்கேலில் ஸ்டேஜ் 4 ஸ்டேஜ் 5 வந்து பெஸ்ட் கேஸ் ஃபார் டிரான்ஸ்பிளான்ட். ஸ்டேஜ் 6 ஸ்டேஜ் 7 போகும்போது கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட் மட்டும் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி பின்னாடி வந்து காஸ்மெட்டிக் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ நார்மலி உங்களுக்கு அந்த ஸ்கின் எக்ஸ்போஷர் தெரியும் போதே டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் பெஸ்ட். ஏன்னா நம்மளோட டோனர் ஹெல்த்துமே இருக்குது. ஃபுல்லாகவே போயிடுச்சுன்னா டோனருமே வீக் ஆகும். அப்போது வந்து சர்ஜரி பண்ணிவிட்டு வளரல அப்படின்னு பார்க்க தட்ஸ் நோ பாயிண்ட். when you're healthy prime timeல இருக்கும்போது பண்றது is best. ரைட் ஃப்ரம் த கன்சல்டேஷன்ல இருந்து அவங்களுக்கான எல்லா ப்ரொசீஜர்ஸும் ஃபினிஷ் பண்ணி ஆஃப்டர் கேர் வரைக்கும் ஒரு பேக்கேஜா நீங்க வந்து கொடுத்துடுறீங்கல்ல. அந்த பேக்கேஜ்ல ஆக்சுவலா பிளட் டெஸ்ட்டுமே வரும். இப்போ நிறைய கிளினிக்ஸ்ல வந்து வெளியே போய் பிளட் டெஸ்ட் எடுக்கணும். நம்மளோட இதுல இருந்து அவங்க உள்ள வந்துட்டு வெளியே போற வரைக்கும் எல்லாமே உள்ளே இருக்கும். டயட்டா இருந்தாலும் சரி, ஆஃப்டர் கேர்னு சொல்லி இப்போ சர்ஜரி பண்ணியிருக்காங்க 1 month கழிச்சு ஹேர் கட் பண்ணணும். ஸோ அதுக்குமே வந்து வீடு காஸ்மெட்டிக் சைடு இருக்கனால வி ஹாவ் எக்ஸ்பர்ட்ஸ் டு ஹெல்ப் இட். அண்ட் இந்த ப்ரொசீஜருக்கு அப்புறம் எனக்கு இப்போ நான் இப்போ சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துட்டு இருக்கேன், என்னோட வைட்டமின் டி இன்க்ரீஸ் ஆயிடுச்சா அப்படின்னு பார்க்கறதுக்கு லேபுமே இருக்கு. ஸோ மேக்ஸ் டயக்னோஸ்டிக்ஸ் இருக்கு. ஸோ உள்ளே ஒன்ஸ் யூ கம் அண்ட் A to Z எல்லாமே வி டேக் கேர் ஆஃப் இட் ஹியர் இட்செல்ஃப்.
ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு கோ அவுட் இன் சச். டாக்டர் நீங்க வந்துட்டு இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆமா. அதுல வந்துட்டு எப்படி நம்ம கிளினிக் வந்து இட் ஸ்டாண்ட் அவுட்ஸ் ஃப்ரம் அதர் கிளினிக்ஸ்? ஏன்னா ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மோஸ்ட்டாக டெக்னீஷியன்ஸ் பண்ணுறாங்க. அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னா த்ரூ அவுட் த இயர்ஸ் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு பண்ணுறாங்க. ஸோ அவங்க they யூஸ் லிட்டரலி எனி டூல். இப்போது இங்கேருந்து நம்ம எடுக்கிறோம், இங்கே நம்ம வைக்க போகிறோம். அது நான் வைக்கிறதுக்கு நார்மலாக ஒரு நீடில் வச்சோ ஒரு பிளேட் வச்சோ அவங்க கட் பண்ணி வைப்பாங்க. உள்ள பிளட் இருக்குது, அந்த முடி வளரதான் போகுது. அதனால நிறைய பேருக்கு ஒன்று கொட்டுது சர்ஜரிக்கு அப்புறம், இல்லைனா அது பார்த்தா தெரியும் ஏதோ பண்ணியிருக்காங்க, அந்த ஹைஜீன் இருக்காது. ஸோ நம்ம வந்து we are very specific on the techniques நம்ம பண்ணுறது, சரிங்களா? ஸோ இப்போ மேக்ஸ்லன்னு பார்த்தீங்கன்னா we have 4 techniques. Because we give a lot of importance for hair transplant tools. இப்போ டூல்ஸுக்கு வந்து இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இந்தியாவில் வேறு எந்த கிளினிக்குமே கொடுக்கல. இப்போ நம்ம பேசிக் டூல்ஸ் அண்ட் ஃப்ரம் ஐஜிஎம், திஸ் இஸ் ஐஜிஎம், இது இட்ஸ் மேடப் ஆஃப் டைட்டானியம், இட்ஸ் அ நீடல், இது வச்சு ஹோல்ஸ் போடுறது. இது கொஞ்சம் அட்வான்ஸ்டாக பார்த்தீங்கன்னா டிஹெச்ஐன்னு ஒரு டூல் இருக்குது. இது வந்து டிஹெச்ஐ டைரக்ட் ஹேர் இம்ப்ளான்டர்ஸ், இதுக்குள்ளே ஹேர் போட்டு இது வச்சு பஞ்ச் பண்ணுறது. ஸோ மெத்தட்ஸ் வேறு வரும். அவங்களோட ஸ்டேஜ், அவங்களோட ரெக்குவயர்மெண்ட், எண்ட் ரிசல்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு அவங்களோட டிசைர்ஸ் பொறுத்து டூல்ஸ் மாறும். அட்வான்ஸ் டூல்ஸ் பார்க்குறீங்கன்னா பிளேட்ஸ் இருக்குது. இது வந்து டைட்டானியம்னு சொல்லுவோம். திஸ் இஸ் அ டைட்டானியம் பிளேட். இதோட சைஸே 0.8 mm தான். அழகாக நான் வந்து இது வச்சு ஸ்லிட்ஸ் போட்டு ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன்னா எனக்கு திக்னஸ் கிடச்சிரும். இப்போ ஒரு நீடில்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு பிளேட் யூஸ் பண்ணுறதுக்கு வித்தியாசம் இருக்குது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சில பேருக்கு ஹேர் ரொம்ப தின்னாக இருக்கும். தின்னாக இருக்கிற ஹேர் நான் கொஞ்சம் கிட்ட வச்சாதான் அடர்த்தி தெரியும். சில பேருக்கு கேர்லி ஹேர் இருக்கும், திக் ஹேர் இருக்கும், அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸாக வச்சா நேச்சுரலாக இருக்கும். ஸோ அவங்களோட ஹேர் பொறுத்துமே நம்மளுக்கு டூல்ஸ் மாறும். ஸோ மேக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஏன் நம்ம வந்து ஸ்டாண்ட் அவுட்டாக இருக்கும், நம்மளோட பைனியர் அப்படின்னு பார்க்கும்போது we've come up with something called Sapphire hair transplant. இப்போ நீங்கள் குளோபல் மார்க்கெட்னு பார்க்கும்போது ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் டூல்ஸ் ஒன்று டைட்டானியம் இருக்கும், இல்லை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கும். பட் அட்வான்ஸ்மெண்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது we stopped using metals. This is our crystal. This is a blue sapphire. நம்ம இப்போ ப்ரெஷியஸ் ஸ்டோன் இருக்குல்ல, ரிங்ஸ் எல்லாம் வாங்குறோமே, அந்த ஸ்டோன் வச்சு பண்ணாங்க. ஆமா, ஒரு ஸ்டோன்ல வந்து ஒரு நீடில் ஆர் ஒரு சின்ன ஒரு விஷயம், சைஸ் 0.4 mm தான். ஓகே. ஸோ என்ன அட்வான்ஸ்மெண்ட்னா இப்போ கிறிஸ்டல்ஸ்க்கு வந்து கார்பன் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ விச் மீன்ஸ் நான் வந்து இதை வச்சு நம்ம இன்செஷன்ஸ் போடுவோம், இதை வச்சு முடி வைக்க மாட்டோம். இது வந்து ஜஸ்ட் அந்த ஒரு கட்ஸ்க்கு. ஸோ அந்த கட் நான் கிறிஸ்டல் வச்சு கட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்மூத் கட்ஸாக இருக்கும், ஷார்ப் ப்ரிசைஸ் கட்ஸாக இருக்கும். சைஸ் வந்து 0.4னால நான் அவ்வளோ கிட்ட வைப்பேன். இப்போ காட் கிவன் ஹேர் பார்த்தா ஒரு 0.3 ஒரு 0.4 mm ஸ்பேசிங் திக்னஸ் இருக்கும். அதே நான் மிரர் பண்ணுவேன். ஸோ அந்த பிளேட் வந்து அவ்வளோ சின்னதாக அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கிறதுனால ஃபியூச்சரில் இன்கேஸ் நீங்கள் சர்ஜரிக்கு அப்புறம் மொட்டை அடிக்கிறீங்கன்னா கூட ஸ்கின்ல எந்த மார்க்ஸுமே இருக்காது, பிளண்ட் ஆகாது, ஷார்ப் ப்ரிசைஸ் கட்ஸாக இருக்கும். ஸோ இது வச்சு கட்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே நான் முடி வச்சிருவேன். ஸோ இப்போ பர் ஸ்கொயர் சென்டிமீட்டர் பேக்கிங், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டூல்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது, இந்த ஒரு ஸ்கொயர் சென்டிமீட்டர் என்னால் ஒரு 60 ஹேர் வைக்க முடியுதுன்னா அதில் நான் டபுளாக வச்சுட்டு போயிடுவேன். ஸோ திக்னஸ்க்காக ஆங்குலேஷன் நல்லா இருக்கும். இப்போ நம்ம இங்கே பின்னாடியெல்லாம் இப்போ சருக்கு மேலே சர்ஜரிக்கு பின்னாடி வைக்க போகிறோம், பின்னாடி இந்த க்ரௌனோட அழகே அந்த சுழி தான். ஸோ நான் இது வச்சு நான் அழகா அந்த சர்க்கிள் ஸ்லிட்ஸ் போட்டு அதுக்குள்ள ஹேர் கிரியேட் பண்ணிக்கலாம். இதுல ஆங்குலேஷன் ப்ரிசிஷன் வேற லெவலா இருக்கும். இன் இந்தியா we are the only ones doing that. அண்ட் நிறைய பேருக்கு டவுட் வரும், will this be reused in every patient அந்த மாதிரி எல்லாம் யோசிப்பாங்க கண்டிப்பா. So how this is used? So இது நான் இப்போ காமிக்கிறது டெமோ பீஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 7000 ஃபாலிகல்ஸ் 7000 முடி ஒருத்தவங்களுக்கு வைக்க போறோம்னா 7 பிளேட்ஸ் ஆர்டர் பண்ணுவோம். சர்ஜரி முடிச்சதுக்கு அப்புறம் டிஸ்போஸ் பண்ணிடுவோம், சர்ஜரியை நம்ம காமிச்சிருவோம். ஸோ அவங்களுக்கு தனியா எடுத்துட்டு டிஸ்போஸ் பண்றதுனால அந்த சேஃப்டி இருக்கும். ஒருத்தவங்களுக்கு யூஸ் பண்ணது இன்னொருத்தவங்களுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். மேக்ஸ் வந்து இந்த ஹைஜீன்ல வந்து ஆமா, அது கண்டிப்பா ப்ரையாரா நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. ஏன்னா இவ்வளவு வருஷமா இருக்கும் இல்லையா இதே இடத்துல, we not change location, ஒரே இடத்துல இவ்வளவு வருஷமா obviously அந்த ரெப்யூட்டேஷன் இருக்கும் இல்லையா. ஸோ சேஃப்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். And knowing each and everything, even the tool வந்து it's amazing. Like ஒரு சஃபயர்ல வந்துட்டு ஒரு பிளேட் பண்ணி அதை நம்ம வந்து ஒரு டூலா யூஸ் பண்றது. And some people might think this is going to be very pricey அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்ல. It's affordable. என்னன்னா a lot of people they're saying நாங்களுமே பண்றோம். நிறைய கிளினிக்ஸ் குட்டி கிளினிக்ஸ் சொல்றாங்க. ஏன்னா இது வந்து இட்ஸ் வெரி பாப்புலர் குளோபல் மார்க்கெட். நார்மலி இட்டலி யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு போய் இந்த ப்ரொசீஜர் பண்ணுவாங்க. ஸோ when you இந்த மாதிரி சொல்லும்போது டூல் காமிங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க கிட்ட டூல் இருக்காது. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதோட ஒத்தன்டிகேஷனுக்கு அந்த டூல் இருக்கணும்.
ஸோ மேக்ஸா கிளினிக் இஸ் த ஒன்லி கிளினிக் இன் இந்தியா இந்த ஒரு டூல் வச்சிருக்கிறது. இட்ஸ் வெரி அஃபோர்டபுள் டிபெண்டிங் ஆன் என்ன ஸ்டேஜ் யூ ஆர். இப்போ ஃபுல்லாக நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி சர்ஜரி பண்ணுறேன்னா எனக்கு ஏரியா பெருசாக இருக்கும். ஸோ நிறைய முடி தேவைப்படும். முடி ஜாஸ்தி ஆக ஆக அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட்டுமே இன்க்ரீஸ் ஆகும். ஏர்லியர் எனக்கு இப்போவே ஸ்கின் எக்ஸ்போஷர் இருக்குது அப்படின்னா ஏர்லியர் பண்ணால் இட்ஸ் வெரி வெரி அஃபோர்டபுள். கம்மி முடி வைக்கும்போது இட்ஸ் easy. And few words to our audience. டோன்ட் வெயிட் அன்டில் யூஆர் பால்டிங். இப்போ எனக்கு ஏன்னா பெருசாக வந்து இன்னொருத்தவங்க உனக்கு முடி கொட்டுதுன்னு சொல்ல மாட்டாங்க, உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஃபீல் ஆகும். ஸோ வென் யூஆர் ஃபீலிங் ஹேர் ஃபால் அப்போவே வந்து என்ன அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு இயர்லி ட்வைஸ் அட்லீஸ்ட் ஒரு மெயின்டெனன்ஸ் மாதிரி வாங்க. எனக்கு ஹேர் நல்லா இருக்கா, ஸ்கின் நல்லா இருக்கான்னு செக்அப் மாதிரி வாங்க. அண்ட் ஒன்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குன்னா அப்போது இமிடியட்டாக ட்ரீட்மெண்ட் போங்க. இந்த டேப்லெட் நான் ஒரு 6 months எடுக்கிறேன், டேப்லெட் ஒர்க் ஆகுதான்னு நான் பார்க்குறேன், அந்த மாதிரி நம்ம பண்ணுறதுக்கு பதிலாக டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அப்பப்போ அந்தந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துட்டா நம்ம இந்த சர்ஜரி காஸ்மெட்டிக் அந்த ஸ்டேஜுக்கு போகாது. அண்ட் இன்கேஸ் சர்ஜரி நம்ம போனால் கூட அப்போவே வந்து பண்ணிவிடுங்க. டோன்ட் வெயிட் ஃபார் சரி எல்லாமே நான் பண்ணிவிட்டு பிஆர்பிலாம் நான் பண்ணிவிட்டு இதில் முடி வருதா நான் வெயிட் பண்ணிவிட்டு நான் சர்ஜரி பண்ணுறேன் அந்த மாதிரி பண்ணாமல் அந்த ஸ்டேஜில் என்ன ட்ரீட்மெண்ட் தேவைப்படுதோ டூ இட். ஸோ டோன்ட் வெயிட் ஃபார் கம்ப்ளீட் பால்னஸ். இனிஷியலாக ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தாலே நுங்கம்பாக்கம் யூ கேன் டெஃபினெட்லி வாக் இன் அண்ட் கெட் யுவர் செல்ஃப் ட்ரீட்டட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மேம். நிறைய விஷயங்கள் இந்த கிளினிக் டூராக இருக்கட்டும், இங்கே இருக்க கன்சல்டேஷன் இட் வாஸ் ஸோ வந்து ரொம்ப ஹாஸ்பிட்டாலிட்டியோட ட்ரீட் பண்ணதாக இருக்கட்டும், இப்போ நீங்கள் நிறைய எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வந்து கிளியராக கொடுத்தீங்க. இட் வாஸ் வெரி கிளியர் அண்ட் ஐ குட் அண்டர்ஸ்டாண்ட் மோர் திங்ஸ். எனக்கு பார்க்குறவங்களுக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இதில் வந்து எவ்வளோ எஃபெக்ட் இருக்குது அப்படிங்கிறதுலாம். நான் வந்து எனக்கு ஒரு கன்சல்டேஷனுக்காக நான் வந்தேன். நான் என் கன்சல்டேஷனை தாண்டி இங்கே என்ன இருக்குது, என்னெல்லாம் பண்ணுறீங்க அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி திங் எல்லாமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் ஐ கெயின் லாட் ஆஃப் நாலேஜ் ஹியர். ஸோ தேங்க்யூ ஸோ மச். Thank you so much for coming.